இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. 2025 ஆண்டு லெந்து காலத்தில் தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் அருளிய பிரிதான கிருபைக்காகவும் தயவுக்காகவும் தேவனுக்கே மகிமை செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு தந்த போதகருக்கும் பெரிதான நன்றி. இன்று என்னுடைய செய்தி லூக்கா 18 அதிகாரம் 35 அதிகாரத்திலிருந்து 43 முடிய. இன்றைய தலைப்பு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அல்லது சுகமாக்கியது. இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது பிறவி குருடன் ஒருவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் பெயர் பத்திமேயு. அவனுக்கு கண் பார்வை இல்லாதிருந்தது. இருந்தாலும் ஐம்புலன்களில் ஒன்றான காது கேட்டது. அதனால ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். இயேசு வழியா வருகிறார் என்று கேள்விப்பட்டுடனே அங்குள்ள மக்கள், திரளான ஜனங்கள் அங்கு கூடி வந்தார்கள். அங்குமிங்குமாக நடக்கிற சத்தம் அவனுக்கு கேட்டது. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இயேசு செய்த அற்புதங்கள், சுகமாக்கிய வல்லமைகளை ஏற்கனவே இந்த பத்திமேயு கேள்விப்பட்டதினால் தன்னையும் சுகப்படுத்துவார் என்று விசுவாசித்து திரளான கூட்டம் மத்தியிலும் இயேசுவே என்று உரக்க சத்தமிட்டு கூப்பிட்டான். மீண்டுமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாய் கத்தி கூப்பிட்டான். இயேசு உடனே நின்றான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று எழுதியிருக்கிறபடியே இயேசு உடனே நின்று அவனை தம்மிடம் வர சொல்லி என்ன வேண்டும் என்று கேட்டார். பிறகு இயேசு செய்த அற்புத செயல்களை இன்றைக்கு முழுமையாக கேட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி, உமது கிருபைக்காக நன்றி. இப்படியாக பத்திமேயு குறித்து தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ள கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நிச்சயமாகவே இந்த நாளிலே கூட நீ என்னோடு இருந்து இந்த தெய்வ செய்தியின் மூலியமாக அநேகருடைய உள்ளத்தை நீ தொடப்போவதற்காக நன்றி. என்னை தாழ்த்தி உம் சமூகத்திலே வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன்.